சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்கள் யார் மேடம்? சார் நான் நான் வந்து ஹைவேஸ் இன்ஜினியர் சார். உங்கள் பேர் மேடம்? பரிமளம் சார். சரி, சொல்லுங்கள். இல்லை சார், இந்த டிஆர்ஓ வந்து ஃபைனல் நோட்டீஸ் வந்து கொடுக்கறதுனால ம் தலையாரி சரியாக இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அப்போ தலையாரி மேலே நடவடிக்கை எடுங்க. பொதுமக்கள் மேலே அதான் ஒரு மட்டும் நடவடிக்கை பேப்பர்ல எடுக்கிறீங்களா? எழுதி இல்லை, இன்னைக்கு லெட்டர் மேடம் வந்து லெட்டர் எழுதியா வேணா கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தவங்ககிட்ட வாங்கிக்கிற சொல்லுங்க, இல்லைன்னா என்னங்க? மீதி நோட்டீஸை தலையாரிக்கு விஓக்கு ஒரு லெட்டர் எழுதி கையில் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தா ம் கொடுத்தா ஏத்துக்கிறட்டும் அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் சரி, தலையாரி சொல்லுங்க. நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ தலையாரி மேலே ஆமா. நடவடிக்கை எடுக்கல நீ பரிந்துரை பண்ணிருக்கு. அப்புறம் என்னத்துக்கு லெட்டர் கேட்குறீங்க? இல்ல, நான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன நீங்க வந்து ஃபைனல் நோட்டீஸ்னால தவறிடக்கூடாதுப்பா, சரி, நாளைக்கு பாக்கி தெரியல செகண்ட் லேண்ட் நோட்டீஸ் யார் ஓனர் கொடுத்தா? சொல்லிடக்கூடாது. செகண்ட் நோட்டீஸ் யார் கொடுத்தா? எது எது எதுக்குரியது சார்? இப்போ ஃபைனல் நோட்டீஸ் சொல்கிறீங்க, 3 நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. 2வது நோட்டீஸ் யார் கொடுத்தா? ரெண்டாவது நோட்டீஸ் அவங்க கொடுக்க தவறுனால தான் நாங்க அப்போ அதை எப்படி இப்போ தேர்ட் நோட்டீஸ் ஆகும்? ஃபைனல் நோட்டீஸ் அப்போ செகண்ட் நோட்டீஸ் தானே வரணும் எங்களுக்கு. தேர்ட் நோட்டீஸ் எப்படி வர முடியும் எங்களுக்கு? 19-2 நீங்க தெரியல சார் அது எப்படி. ஆனா அந்த மீதி மேடம், நோட்டீஸ் நீங்க கையில செய்யறது பூரா கொடுத்தாங்க தப்பு. எங்களுக்கு. நீங்க செய்யறது பூரா தப்பு. நீங்க வந்து அராஜகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் தான், நீ தாராளமா எடுத்துக்கங்க. ஆனா எங்க பாவம் பூரா உங்களை சும்மா விடாது. 7 ஜென்மத்துக்கு எங்க பாவம் பூரா உங்களை ஆட்டம். உங்க குடும்ப குட்டி எதுவுமே விளங்காது மேடம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். நீங்க நிலத்தை பூரா எடுத்துக்கங்க, தாராளமா எடுத்துக்கங்க. நான் உங்ககிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் பார்த்து ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு வந்தேன். யாவும் இருக்கா உங்களுக்கு? அது நீங்க பேர் சார், உங்க பேர் அதான் இந்த சவுண்ட் எங்க கேட்ட மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதான் இன்னைக்கு யாரு. வரைக்கும் நீங்க யாராவது இப்போ உங்க வீட்டு நேரத்தை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? இந்த இந்த இப்ப நீங்க நிலம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல ஏதாவது ஒரு கவுன்சிலர் இடமோ, ஒரு எம்எல்ஏ இடமோ, ஒரு எம்பி இடமோ இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். நீங்க இல்ல மேடம், இந்த லேண்ட் அக்யூசேஷன்ல எடுக்கிற பப்ளிக் இடத்துல ஒரு கவுன்சிலர் இடமோ, ஒரு எம்எல்ஏ இடமோ, ஒரு எம்பி இடமோ இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். எஸ் ஆர் நோ? நம்ம இது பண்ணல சார். நீங்க பார்த்து எடுக்கல. நீங்க இப்ப எடுக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இடம் இருக்கா? அப்படி இடம் அதுதான் அத பார்த்தலாம் அப்படி மேடம், எடுக்க மாட்டாங்க. நீங்க பார்த்து எடுக்கல. நீங்க பார்த்து எடுக்கல மேடம். நான் அதை கேட்கல. நான் அதவே கேட்கல. நீங்க அணக்கரைப்பட்டி டு தருமபுரிப்பட்டி எடுத்திருக்க இடத்துல ஒரு எம்எல்ஏ இடம் இருக்கா? எங்களுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க மேடம், நான் அதை கேட்கல. நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்த இடத்துல எண்ட் பாயிண்ட்டும் நீங்க எண்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டுக்கு இடையில அந்த இடம் இருக்கு. அந்த மாதிரி இடம் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அது ஜாமெண்ட்ரி கர்வெல்லாம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். மேடம், நான் அதை கேட்கல மேடம். நாங்க வர உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தாங்க, எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள எம்எல்ஏ சொந்தமான இடம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு இடமும் இல்ல. ஆனா இந்த இல்ல, அப்ப பப்ளிக் மட்டும் உங்களுக்கு இழுச்ச வாங்கி அடிமையை சார். கேஎம்சி லேண்ட் எல்லாம் இருக்கு சார் உள்ள. KMC லாட்ஜ்காரங்க லேண்ட் இருக்கு சார். மேடம், அவர் கேஎம்சி யாரு? அவர் வந்து ஓபிஎஸ் பினாமி. அவர் நிலம் அவருக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? பெரிய பெரிய லேண்ட் ஓனர். மன்னிக்கணும் மேடம். நீங்க வந்து ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்காம எடுத்துக்கிட்டீங்க. தாராளம் நிலத்தை எடுத்துக்கங்க. யாரை கேட்டு இடத்துல போய் பாலம் போட்டீங்க? சொல்லுங்க. இது வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? எங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? யாருக்கு உங்க வீட்டுல பாலம் போட்டா விட்டுருவீங்களா? முதல்ல இடத்துக்குள்ள நீங்க யாரை கேட்டீங்க போய் சர்வே பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்க இடத்த கவர்மெண்ட்டுக்கு இல்ல மேடம், கவர்மெண்ட் இடத்த கொடுக்கறதுக்கு நாங்க ஓகே சொல்றோம். கவர்மெண்ட் எடுக்கட்டும், அதிகாரம் எடுக்கட்டும். இந்த இடத்துல பைபாஸ் வேணுங்கிறது எத்தனை பொதுமக்கள்கிட்ட நீங்க அனுமதி வாங்கியிருக்கீங்க? எத்தனை பொதுமக்கள் உங்களுக்கு புகார் கொடுத்துருக்காங்க? எங்க ஊருக்குள்ள வந்து ரோடு இல்ல, மக்கள் நடக்கிறதுக்கு ரோடு இல்ல, மணல் கடத்துறதுக்கு உங்களுக்கு பைபாஸ் ரோடு கேட்டாங்களா? சொல்லுங்க. அந்த ரோடுனால யாருக்குங்க லாபம்? சொல்லுங்க மேடம். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பேசுனீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியாது. எக்ஸ்ட்ரீமா அப்படி சொல்ல தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க? இல்ல சார், சொல்லுங்க. டெக்னிக்கலா நீங்க கேளுங்க, நாம சொல்றோம். அதாவது வந்து நம்மளுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுத்தா நம்ம அது அரசாங்கத்துல என்ன இது பண்றாங்களோ அதை நம்ம செயல்படுத்த. அப்ப சொல்றது செய்யறது கிளிப் இல்ல. அப்ப சொல்றது கிளிப் இல்ல. நீங்க அவ்வளவுதானே? அப்படி இல்ல சார், நம்ம பப்ளிக்கோட கிரீவன்ஸையும் கொண்டு போவோம். பப்ளிக்கோட கிரீவன்ஸ் நான் கொடுத்து 2023 கொடுத்து இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த கிரீவன்ஸ் என்னாச்சு? செத்து போச்சா? இல்ல அந்த வாங்கிட்டு போன அதிகாரி செத்து போனாங்களா? சொல்லுங்க. இல்ல அந்த மனு இன்னும் அந்த அதிகாரிக்கு போய் சேரலையா? சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி சொல்லி பப்ளிக் கிரீவன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 2023 கொடுத்தேன். என்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்கு. அந்த மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட தான் கேக்குறேன் மேடம். சொல்லுங்க. இல்ல சார், நீங்க ரெவென்யூல கொடுத்தீங்களா, நெடுஞ்சாலைத்துறையில கொடுத்தீங்களா? யாரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணது? அது உங்க டிஆர்ஓ கண்டக்ட் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் டிஆர்ஓ தான் கண்டக்ட் பண்றாங்க. டிஆர்ஓட்ட கொடுத்த மீட்டிங் அந்த மனு என்னாச்சு? இப்ப
இதே இது உங்க சம்பள ஃபைல் ஒரு மாசம் ரிலேஷனை விட்டுருவீங்களா நீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், பொதுமக்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சொல்லுங்க மேடம். நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிற வேணாம். இதே நிலைமையில நீங்க இருந்து பொதுமக்களா இருந்து பாருங்க. உங்களுக்கு என்ன மாசம் மாசம் வந்து சம்பளம் வந்துருது பொதுமக்கள் வரி பணத்துல. எவ வீட்டுல இலை விழுந்தாலும் எவ வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் உங்களுக்கு சம்பளம் வந்துரும்ல? என்ன மேடம் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்காம நீங்க ரோடு டெண்டர் விட்டு அப்ப எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்ப பொதுமக்கள் பூரா இழிச்ச வாங்கி என்ன சொன்னா அடிமையா இருப்பாங்கன்னு தானே அர்த்தம்? சொல்லுங்க மேடம். ஹலோ, உங்கள்கிட்ட தான் மேடம் பேசுறேன். கேக்குறேன் சார், கேட்டு. சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். இப்ப நாளைக்கு நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள போய் நுழைந்து உட்காந்து ஒரு கடை போட்டா நீங்க விடுவீங்களா? சொல்லுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த 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 இதுக்குள்ள யார் யார் இன்வால்வ் ஆனாங்களோ அந்த அதிகாரி அந்த குடும்பமே வழங்காது. இப்ப சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 7 ஜென்மத்துக்கு வழங்காது. என் பாவம் பிடிச்சாலும் வழங்காது. பாத்துங்க. யாரை கேட்டு என் இடத்துல போய் நீங்க பாலம் போட்டீங்க? இருக்கிற மண்ணை பூரா அடுத்த லாரியில வித்திருக்கீங்க. யாரை கேட்டு மேடம் எங்க எங்க இடத்துல மண்ணை வித்தீங்க? சொல்லுங்க. இப்ப நீங்க டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றீங்களா? வந்து ஓபன் எக்ஸ்கவேஷன் அப்படியே அதே இல்ல மேடம், நீங்க உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க டெக்னிக்கல் பாயிண்ட் தானே கேட்கணும்னு சொன்னீங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் கேக்குறேன். உங்க டெண்டர்ல கான்ட்ராக்டர் மணல் கொண்டு வந்து கான்ட்ராக்டர் காங்கிரீட் போடணுமா இல்ல இருக்கிற மண் அள்ளி போடணுமா? சொல்லுங்க. அந்த 30 மீட்டருக்குள்ள விஷயங்களை மட்டும்தான் சார் தொடுவாங்க, மத்ததெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. மேடம், எங்க மண்ணை எடுத்து நீங்க எப்படி காங்கிரீட் போடலாம் சொல்லுங்க? அப்ப அந்த காங்கிரீட்டுக்கு சேவிங்ஸ்ல அந்த பணத்தை நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? அந்த எந்த மண்ணு சார் நீங்க எதை சொல்றீங்க? காங்கிரீட்ல அந்த மண்ணில் போட முடியாது. அவங்க அங்க இருந்து வருது சார், மதுரையில இருந்து வருது சார் அவங்க காங்கிரீட்லாம். அப்புறம் அந்த மண்ணை பூரா அள்ளி என்ன பண்ணீங்க? பிளான்ட்ல இருந்து வரும், மதுரை பிளான்ட்ல இருந்து அவங்களுக்கு வருது. அந்த மண்ணை பூரா அள்ளி என்ன பண்ணீங்க? என்ன சார் அந்த மண்ணை பூரா அள்ளி என்ன பண்ணீங்க? இல்ல அப்படியே தான் அங்கனக்குள்ளே தானே இருக்கு. சரி, அங்கனக்குள்ளே மண் அள்ளிட்டே பாலம் போட்டு ஒத்துக்கிட்டீங்க. அந்த இடத்துக்கார்ட்ட அனுமதி வாங்குனீங்களா? சொல்லுங்க சார். அந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து பேசி பேசி தான் சார் போய்கிட்டு இருக்கோம் நாங்க. எங்க மேடம்? சரி, பேசாம என் இடத்துக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சொல்லுங்க மேடம். நீங்க நான் தமிழ்ல தான் கேக்குறேன், உங்களுக்கு புரியுது, ஏன் சொல்ல மாட்டீங்க? மௌனமா இருக்கீங்க. யாரை கேட்டு இடத்துக்குள்ள போனீங்க? அப்படி உங்களுக்கு இடத்த ஆக்குவை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா தாராளமா எங்கள்கிட்ட பேசவே வேணாம், நீங்க வாட்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப அரசியல்வாதினா ஒரு இதோ கோர்ட்டே சொல்லிடுச்சு, அரசு அதிகாரிகளுக்கும் பணம் உள்ளவங்களுக்கு அதிகாரி வேலை பார்க்குறீங்கன்னா ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப லஞ்சம் கொடுத்தா எல்லா வேலையும் நடப்பீங்க. என் மனு 2 வருஷமாச்சு, மனு மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்ப நீங்க ஒரு 10 ரூபா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கம்மின்னு நீங்க மனு கொடுத்தேன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வேலை பார்க்குறாங்கல்ல? சொல்லுங்க. இப்ப நான் மனு கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆர்டிஐல கேட்டா அங்க இருந்து இங்க மாத்துறீங்க, என்னமோ சின்ன பிள்ளை விளாண்ட மாதிரி மாத்துறீங்க. எல்லாம் அனுபவப்பட்டாதே மேடம் முடியும். சரியா? உங்களுக்கு 10 ரூபா கம்மியா வந்தோடனே நீங்க எங்க போய் ஃபைட் பண்றீங்க? 1950ல போட்ட ஜீவோ கூட தேடி எடுத்துட்டு வர்றீங்கல்ல 10 ரூபாய்க்காக. பொதுமக்கள் வாழ்வாதாரமே இங்க பாதிச்சிருக்கு. எப்படி உங்களுக்கு எந்த அரசு இதை எடுக்க சொன்னது? இந்த ரோடுனுடைய நோக்கம் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க டெக்னிக்கல் பாயிண்ட் தானே கேக்குறீங்க. இந்த ரோடு போட்டதுக்கான நோக்கம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மேடம். நேரோ ஸ்ட்ரெட்ச வந்து NHல உள்ள நேரோ ஸ்ட்ரெட்ச காலி பண்றதுக்கு தான் சார். அது வழியா நம்ம இன்னைக்கு அடுத்தடுத்து ரொம்ப அதுல இந்த கனரக வாகனம்லாம் அதுல போக முடியாது. கனரக வாகனம் இந்த ஏரியாவுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? பொட்டி போறதுல கனரக வாகனங்கள் இல்ல, நார்மலா வாகனங்கள் அந்த பக்கம் போக முடியாது. அதாவது நேரோ ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, வாகனங்கள் பெருத்திருச்சு, டிராபிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். சரிங்க மேடம். அடுத்து இந்த இது பூரா வில்லேஜ், தருமபுரிப்பட்டி, அங்கிட்டு சிலம்பரத்துப்பட்டி, ராசியாபுரம் வில்லேஜ். இதுல எங்கிட்ட கனரக வாகனங்கள் போகும்? அடுத்து phase 2 ஒன்னு இருக்குல்ல சார், எங்க phase 2 என்ன இருக்கு? அக்யூர் பண்ணி இந்த ரோட் ஆக்சுவலா இது முடிஞ்சு அடுத்து எங்க ப்ரோபோசல் போகுது? சிபிஐ காலேஜ் வரைக்கும் போகும் சார். சிபிஐ காலேஜ் எங்க இருக்கு? தருமபுரிப்பட்டி எங்க இருக்கு? அதுதான் சார், தருமபுரிப்பட்டில இருந்து அப்படியே சிபிஐ காலேஜ் இன்னொரு ஆஃப் ரவுண்ட் சார். இப்ப NHல பாத்தீங்கன்னா இதே ஆஃப் ரவுண்ட் ஆப்போசிட்ல இருக்கும். சரி, அது எங்க ரோடு சார்? அப்ப இப்ப தருமபுரிப்பட்டில இருந்து திருப்பி சிபிஐ காலேஜ் ரோடு போடுவீங்களா? அதுக்கப்புறமா இதே மாதிரி லேண்ட் அக்யூர் பண்ணி அது ப்ராசஸ் ஆகும் சார். இது இப்ப எப்படி இத்தனை வருஷம் ஆச்சு? அது மாதிரி அது லாங் ப்ராசஸ். சொல்றேன் ரைட். இப்ப தருமபுரிப்பட்டில சிபிஐ காலேஜ் ப்ராசஸ் போடுவீங்களா? ஆமா சார், ஆமா சார். எங்க அது கையை தலையை பிடிச்சி மூக்க தொடுவீங்களா? எங்க அணக்கரப்பட்டில இருந்து சிபிஐ காலேஜ் அந்த பக்கம் போறதை விட்டுவிட்டு தருமபுரிப்பட்டி வந்து போனீங்கன்னா உங்களுக்கு யாருங்க இது போட்ட ஓபிஎஸ் இடம் அந்த பக்கம் வாங்கி போட்டிருக்காருன்னு சொல்லி இதை போடுறீங்களா? எனக்கு அது தெரியல சார். அதெல்லாம் எனக்கு அந்த இது தெரியாது. டெக்னிக்கல் லைன் நீங்க சொல்லுங்க. டெக்னிக்கல் லைன் சொல்லுங்க. இந்த ரோடு போறதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு அந்த பாயிண்ட்லாம் நீங்க கேட்டீங்க, அதெல்லாம் எப்படிலாம் அப்ப தெரியாது. இப்ப தெரியாதுன்னு நீங்க எப்படி அரசு அலுவலர் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நோட்டீஸ் கொடுத்தா எல்லாம் வேணும்ல. ஓபிஎஸ் இது வந்து சிங்கிள் கேள்வியா இருக்குல்ல, அது வந்து இண்டிவிஜுவல் தனிநபர் கேள்வியா இருக்குல்ல. அது என்ன தனிநபர் கேள்வியா இருக்கு? பொதுமக்கள் எங்க இடத்த எடுத்து நீங்க என்ன பயன்பாடு பண்றதுங்க எனக்கு உரிமை இருக்குங்க. என் இடத்த எடுத்து நீங்க அரசு பயன்பாட்டுக்கு படுத்துறீங்க, என்ன எதுக்காக பயன்படுத்துறீங்க?
சொல்லுங்க சொல்லுங்க மேடம், எதுக்காக பயன்படுத்துறீங்க? இந்த இடத்த எடுத்து ரோடு போடுறீங்க, அந்த ரோடுனுடைய பயன்பாடு என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மேடம். ஹலோ, சார் கேக்குறேன். சொல்லுங்க மேடம், இந்த ரோடினுடைய நோக்கம் என்ன? மணல் கடத்துறது தானே? ஏதாவது ஒரு உங்களுக்கு இல்ல மேடம், இதா இருந்துச்சுன்னா பொட்டிப்புறத்துல நேரா இருந்து ஆபீஸ்க்கு வாங்க சார். மேடம், நான் எதுக்கு மேடம் ஆபீஸ் வரணும்? நான் என்ன உங்களுக்கு அடிமை? நான் எதுக்கு ஆபீஸ் வரணும்? நீங்க தான் என் இடத்துக்குள்ள ஆக்குபை பண்ணிருக்கீங்க. நான் வந்து உங்க இடத்துல ஆக்குபை பண்ண நேரம் போலீஸ் கேஸ் கொடுத்து உள்ள வச்சிருப்பீங்களா? ஏன் நீங்க எடுங்க, நான் வேணானே சொல்லல. எங்கிட்ட சொல்லாம உங்களை யார் எடுக்க சொன்னது? அப்படி அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா எடுத்துட்டு போங்க. அப்ப எந்த அரசு உங்களுக்கு சொல்லுச்சு இந்த அரசை வந்து இந்த திமுக சிறப்பு ஆள்ற திமுக அரசை நீங்க கெட்டவர் மக்கள் மத்தியில கெட்டவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க இந்த ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லலாமா உங்ககிட்ட? சொல்லுங்க மேடம். இந்த அரசு அலுவலர்கள் பூரா வந்து பென்ஷன் கொடுக்கலங்கிற காரணத்துல மக்கள் மத்தியில இப்படி வந்து அரசுக்கு கெட்டவரை உண்டு பண்றீங்க நான் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல உங்க சட்டத்துல வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து எந்த இன்டிமேஷன் இல்லாம நீங்க ரோடு எடுக்கலாம்னு சொல்றாங்களா? நீங்க சொல்லுவீங்க நாங்க இப்ப பத்திரிகையில விளம்பரம் போட்டேன்னு சொல்லுவீங்க. எந்த கிராமத்தை போய் பத்திரிகை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், உங்ககிட்ட தான் கேட்குறேன். எந்த கிராமத்தான் போய் இன்னைக்கு போய் பத்திரிக்கை பார்க்குறான்? நீங்க விவரம் தெரியாத ஒரு கண்மொழி இல்ல ஒரு பத்திரிகையில போடுறீங்க. அந்த பத்திரிகை யார் பார்த்துருக்கா? சொல்லுங்க மேடம். மேடம் உங்ககிட்ட தான் மேடம் கேட்குறேன். ஆன்சர் ரிப்ளை மேடம். வாங்க சார், நேர்ல ஆபீஸ்க்கு வாங்க. நேர்ல நான் எதுக்கு மேடம் ஆபீஸ்க்கு வரணும்? நான் எதுக்கு நீங்க வந்து எங்க இடத்துக்கு வாங்க. எங்களுக்கு முறைப்படி சம்மன் கொடுத்து கையெழுத்து வாங்கி சம்மன் கொடுத்து சம்மனோட பேசுங்க. இது வரைக்கும் லேஅவுட் கேட்டுக்கு லேஅவுட் கொடுத்துருக்கீங்களா? அன்னைக்கு உங்க டிஆர் வந்து பேசுறாங்க இந்த ரோடு எதுக்கு எடுக்கிற லேஅவுட், அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம எதுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்க? சொல்லுங்க. இல்ல டெக்னிக்கல் டீடைல்ஸ் கேட்டா நாங்க மேடம், டிஆர்ஓ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து டிஆர்ஓ வந்து கேட்டப்ப இந்த பிளான் கொடுங்கன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா எதுவுமே தெரியாம எதுக்கு வந்தீங்க? அலைன்மென்ட் பிளான்லாம் நீங்கலாம் கேட்டிங்கனா கொடுக்க தான் செய்வோம். அப்பலாம் கொடுக்காமலாம் இருக்க நீங்க கொடுக்கணும் இல்லங்க. நீங்க இப்ப இதே பத்திரிக்கையில போட்டீங்கல, இப்பதான் என்கிட்ட இந்த டே பேசுறீங்க. மன்னிக்கிறேன் மேடம், உங்ககிட்ட வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டேன். நேர்ல வந்து பேசிட்டு போனேன். அதான் ரிட்டனா வேணும். அதான் நான் உங்ககிட்ட காமிச்சிரல. ரிட்டனா மேடம், ரிட்டனா வேணும். நீங்க சொல்றது ஓகே, சட்டப்பூர்வமான ரிட்டன். நான் கொடுத்து 2023 கொடுத்த மனு, ரிட்டன்ல கொடுத்த மனு என்னாச்சு சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னா அது நீங்க கொடுத்தது வந்து நெடுஞ்சாலைத்துறை கொடுத்தீங்களா, ரெவென்யூ கொடுத்தீங்களா? மேடம் மீண்டும் திருப்பி பேசக்கூடாது. உங்க டிஆர்ஓ வாங்கிட்டு போனாரு. என்ன பண்ணாரு? கடைக்கு இறக்கி போட்டாரா? மக்கள்கிட்ட வாங்கின மனுவை பூரா இறக்கி போட்டாரா? சொல்லுங்க. இல்ல அத அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி எங்க ஃபார்வர்ட் பண்ணீங்க? பண்ணிருப்பாங்க சார். சரி பண்ணீங்கல, அப்ப அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க இந்த இடத்த தொடக்கூடாதுல்ல? சொல்லுங்க. உண்மையில மீண்டும் சொல்றேன் மேடம், இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரி வீட்டுல குடும்பம் 7 ஜென்மத்துக்கு விளங்காது மேடம். விளங்காது. வச்சிருங்க மேடம். நன்றி.